இன்றைக்கி நம்ம டெமோக்ரஸி நிகழ்ச்சியில் பார்க்க போகிற எபிசோட் வந்து ரொம்ப ஸ்பெஷலான எபிசோட். ஏன்னா வரலாறு காணாத ஒரு போராட்டம் மெரினா கடற்கரையில் நடந்துகிட்ருக்கு. ஜல்லிக்கட்டு நடத்தணும் அப்படின்னு இளைஞர்களும் பெண்களும் வந்துட்டு பயங்கரமாக போராடிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்கள்ட்ட போயிட்டு உங்களோட பாதுகாப்பு, அதாவது உமன் சேஃப்டி எந்தளவு இருக்குது அப்படின்றத வந்து நம்ம டேரெக்டாகவே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வரலாறு காணாத இன்றைக்கி வந்து 5வது நாள் அறவழி போராட்டம் இங்கே மெரினா நடந்துகிட்ருக்கு. ஸோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, டிவியில் பார்த்துருப்பீங்க, மற்ற ஸ்டேட்டு மற்ற மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது மொலஸ்டேஷன் ஹராஸ்மெண்ட்லாம் ஏற்படும். பெண்களுக்கு வந்து ஒரு சேஃப்டி கிடையாது ஒரு க்ரௌடான இருக்க இடத்துல. ஆனால் இங்கே அது மாதிரி எந்த அசம்பாவிதமும் நடக்கலை. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் வந்து அந்த மாதிரி நடக்கிறது ரொம்ப கம்மி தான். அதனால தான் அவங்களே ரிசர்ச் பண்ணி பெண்களுக்கான வந்து ரொம்ப சேஃப்டியான பிளேஸ்ன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு கோவை, செகண்ட் சென்னை வந்திருக்கு. நான் 5 டேஸாக நியூஸில் வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வந்ததாக நான் நியூஸ்லேயும் பார்க்கல, நியூஸ் பேப்பர்லேயும் பார்க்கல. இல்லை, லேடிஸ்க்கெலாம் வந்து ஃபுல் சேஃப்டி இருக்குது. இந்த மாதிரி ஒரு சேஃபான ஒரு போராட்டத்தை இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. செக்யூரிட்டி இப்போ எங்களுக்கு தாட் வந்து என்ன, டிவிலெல்லாம் பார்க்குறோம் என்னென்ன வருது. அப்போ நம்மளுக்கே கில்ட்டியாக இருக்குது. நம்ம வீட்டில் சும்மா உட்காந்துட்ருக்கோம், அங்கே இவ்வளோ பேர் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க அப்படி சொல்லி வீட்டிலலாம் நாங்கள் சண்டை போட்டு, அம்மா போய்ட்டுலாம் இல்லைம்மா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோம் சண்டை போட்டு நாங்கள் இங்கே வரோம். பட் இங்கே வரும்போது எங்களுக்கு செக்யூரிட்டின்னு ஒரு தாட் இல்லை. எங்களுக்கு ஆப்வியஸாக தெரியும் இங்கே எவ்வளோ பேர் போராட்டம் பண்ணுறாங்க, நைட்லாம் ஸ்டே பண்ணுறாங்க, அவ்வளோ சேஃப்டி இருக்குன்னு எங்களுக்கு தெரியுது. ஸோ நாங்கள் வி பிலீவ் இன் ஆர் கைஸ். ஃபஸ்ட்டு டேயில் எனக்கு க்ரௌட் எவ்வளோ இருந்ததுன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் லேடிஸ், குழந்தைங்க, வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை சுற்றி இருக்கவங்க வந்து எங்களை ரொம்ப நல்லா பாதுகாத்துட்டு இருக்காங்க. ஆமாம். ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு நீட்ஸ் இருந்தது, பேசிக் இது இருந்தது அப்படின்னா, ஒரு வாட்டர் வேணும், ஏதாவது இது வேணும் அப்படின்னா அவங்க உடனே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஃபுட் எல்லாமே அவங்க நல்லா பார்த்துக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து எந்த விதமான ஹராஸ்மெண்ட்டும் நடந்த மாதிரி தெரியல. இங்கே பொண்களும் பையன்களும் பக்கத்தில் உட்காந்து போராடுறாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் மோரோவர் இது வந்து இந்த ஒரு பிரதர்ஹுட்டு, ஒரு சிஸ்டர்ஸு, அந்த மாதிரி ஒரு தமிழனுக்குன்னு ஒரு உணர்வு இருக்குன்றதை வந்து நல்லாவே காமிக்குது. அதாவது எங்கள் இளைஞர்களால் பெண்களை எவ்வளோ சேஃப்டி படுத்த முடியும். லைட் இல்லைனாலும் எது இல்லைனாலும் எந்த கவலையுமே இல்லை. ஒரு தப்பான பார்வை, ஒரு தப்பான ஒரு சீண்டுதல் எதுவுமே இல்லாமல் எங்கள் பசங்க 4 நாளாக எங்கள் கேர்ள்ஸு வயசு பசங்களை நாங்கள் கவலையே இல்லாமல் வீட்டில் விட்டால் கூட நாங்கள் வந்து எப்படி இருக்காங்க என்னென்னு ஃபோன் பண்ணி கேட்போம். ஆனால் நாங்கள் இங்கே ஒரு ஃபோன் கூட பண்ணலை. நிஜமாவே யங்ஸ்டர்ஸ் கிரேட். இவங்கெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு. இவங்களும் இவங்களோட சப்போர்ட்டை தெரிவிக்க என்னோட வந்திருக்கிறாங்க. நீங்கள் வந்து சேஃப்டியாக தான் ஃபீல் பண்ணுறீங்க எல்லாமே? கண்டிப்பாக நாங்கள் இன்டர்நெட்டில் எவ்வளோ நாளாக பார்த்துட்ருக்கோம். எப்படி மற்ற ஊருங்களை விட சிட்டிஸ் விச் ஆர் மோர் அட்வான்ஸ் தென் சென்னை, அதை விட நம்ம சென்னையில் வந்து இவ்வளோ சேஃபாக இருக்கிறது வந்து ஐ திங்க் ஆல் தி அதர் சிட்டிஸ் ஷுட் லேர்ன் ஃப்ரம் அஸ். இப்போது பெங்களூரில் நடந்ததை பற்றி படித்தோம். ஊரில் ஃபுல்லாக எவ்வளோ நடக்குதுன்னா, இங்கே வந்து 5 டேஸாக ஐ ஹர்ட் கேர்ள்ஸ் ஆர் ஸ்லீப்பிங். நைட்டெல்லாம் இங்கே தூங்குறாங்க. அவ்வளோ இங்கேயே தங்குற அளவுக்கு அவங்களுக்கு சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்கன்னா டெஃபினட்டாக இது சென்னையால் மட்டும்தான் முடியும். எனக்கு தோணல பசங்க வந்து ஏதாவது பண்ணிடுறாங்க. அதான் சான்ஸே இல்லை. நம்ம பசங்க அப்படிலாம் இல்லை. நம்மளுக்கு அந்த பிலீஃப் இருக்குது. அதனால தான் நாங்கள் வரோமே. இல்லைனா எங்கள் வீட்டில் கண்டிப்பாக விட மாட்டாங்க. ஒரே பொண்ணு சத்தியமாக விட மாட்டாங்க. அந்த நம்பிக்கை வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இருக்குது, எங்களுக்கும் ஆப்வியஸாக இருக்குது. மற்ற ஸ்டேட்டில் நடக்கிற மாதிரி டெல்லியோ பெங்களூரோ நடக்கிற ரேப்பிங் அந்த மாதிரி நடக்கிற மாதிரிலாம் இங்கே நடக்காது. இங்கே எப்படி பாதுகாப்பாக இருக்கீங்களோ வீட்டில் இருக்கிற மாதிரி பாதுகாப்பாக இருக்கலாம். நான் ஆக்சுவலி இது ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா பார்க்குறேன். ஏன்னா எவ்வளோ சேஃப்டியாக நாங்கள் பாட்டுக்கு நாங்கள் இருக்கலாம். ஏன்னா நடுராத்திரி கூட பெண்கள்லாம் இருக்கிறாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நடுராத்திரிலாம் இருந்து பக்கத்துலேயே இருந்து ப்ரொடெக்ட் பண்ணி இருந்தாலும் பசங்கள்லாம் இருந்து தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே என்ன ஒரு பொண்ணை ப்ரொடெக்ட் பண்ணுறது, அதெல்லாம் ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயம் தான் நான் சொல்கிறேன். நான் உண்மையாக சொல்கிறேன், இது இந்த தடை பண்ணது நல்லதாக போச்சு. நம்மளோட ஒற்றுமைக்கு இது ஒரு பெரிய சான்றா ஆகுது. ஒரு உணர்ச்சியை தவிர இப்போ நம்ம கிட்ட எதுவுமே கிடையாது. தமிழன் நின்று நில்லடா, தலை நிமிர்ந்து சொல்லடா, அது ஒன்று தான் இப்போ தேவை நமக்கு. பிரிஞ்சு கிடந்தோம். இப்போ யார் தெரியாது, நான் யார் தெரியாது, இவர் யார் தெரியாது, நீங்கள் யார் தெரியாது. பிஹைண்ட் வேர்ட்ஸ் எனக்கு நெட்டில் தெரியும், இதனால் சினிமா பண்ணுறது தெரியும். ஆனால் நீங்கள் வந்திருக்கீங்க, இது எனக்கு பெருமையாக இருக்குது. இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாதுங்க. எல்லாமே நல்லா இருக்கும். எவ்ரிபடி ஒரு நல்ல சரௌண்டிங் தான், நல்ல சப்போர்ட் தான் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ தேங்க்யூ ஃபார் எவ்ரிபடி. ஸோ தேங்க்யூ. இப்போது மக்கள் அத்தனை பேர் இன்றைக்கி இவ்வளோ தலை கூடி இருக்கு. இதே ப்ரொட்டஸ்ட்டை வந்து 500 ரூபாயும் 1000 ரூபாயும் எடுத்த அன்றைக்கி நாங்கள் பண்ணியிருக்கலாம். ஏன் பண்ணலை? ஏன்னா நீங்கள் ஒரு காசுக்காக போராடுறீங்கன்றப்ப நாங்கள் எல்லாம் சைலண்ட்டாக 2 மணி நேரம் 3 மணி நேரம் க்யூவில் நின்று நாங்கள் ஏடிஎம்மில் 2000 ரூபாய்க்காக நின்றுருக்கோம். அன்றைக்கி பண்ணாத ப்ரொட்டஸ்ட்டை இன்றைக்கி பண்ணுறோம். ஏன் அப்படின்னா இது நம்ம தமிழனோட மான பிரச்சனை. அதனால தான் எல்லோரும் அமைதியாக போராடிட்டு இருக்கோம். இதை மட்டும் எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டா போதும். தமிழனுக்காக, ஃபார்மர்ஸ்க்காக எல்லோரும் இதே போராட்டத்தை கண்டினியூஸாக தொடரணும். அவ்வளோதான். தேங்க்ஸ். தமிழன் மரியாதையும் கொடுப்பான், கொஞ்சம் திமிரும் அதிகம் தான் அவனுக்கு. சரிங்களா? அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து எல்லாருமே நைட் ஸ்டே பண்ணலான்னு இருக்கீங்களா இன்னைக்கு? கண்டிப்பாக. ஸோ நீங்கள் நைட் நீங்கள் ஸ்டே பண்ணுவீங்களா இந்த போராட்டம் இது பண்ணுறவங்க? கண்டிப்பாக பண்ணுவோம். பொண்ணுங்க இல்லை, பொண்ணுங்க இதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ணுவோம். எதுவும் பண்ண முடியாதுன்ட்டு நினைக்க முடியாது. கண்டிப்பாக ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வரலாம், பயமே இல்லை. இதான்
இதுதான் தமிழ்நாடு, இதுதான் தமிழனோட கல்ச்சரு.